இன்றைக்கு நாங்கள் நல்ல மாட்டிறைச்சி வாங்கி கொண்டு வந்திருக்கோம். நல்ல டேஸ்ட்டாக மாட்டிறைச்சி கறியும் அதோடு சேர்த்து முட்டை ரொட்டியும். அந்த முட்டை ரொட்டிக்குள்ளே கொஞ்சமாக சீஸை வச்சு செய்து சாப்பிட்டா இப்படி இருக்கு. இன்றைக்கு அதுதான் சாப்பாடு. சொல்லவே வாய் வருதா. கட்டாயமாக எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து வீட்டை வச்சுட்டு வந்துருக்கேன். சமைக்கிறதுக்கு வெளியில் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அந்த வகையில் இன்றைக்கி பச்சை மிளகாய் மிஸ்ஸிங், கருவாப்பட்டை மிஸ்ஸிங், இது ரெண்டுமே மிஸ் ஆகிட்டேன். இப்போ நாங்கள் வந்து ரொட்டிக்கு குழச்சி வைப்போம். முதல்ல சுண்டு எடுத்துக்கொள்வோம். இதில் கோதுமைமா பச்சைமா எடுத்துக்கொள்வோம். ஒரு சுண்டு, 2 சுண்டு, 3 சுண்டு. இன்றைக்கு நான் வந்து 3 சுண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ மாவை சுற்றி வையுங்க. இப்போ நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் சேர்த்தது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து தேவையான அளவு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சி எடுப்பேன். இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ரொட்டி பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் கையில். எண்ணெயை நல்லா இந்த குழச்சி வச்சிருக்கிற மாவுக்கு மேலே விட்டுட்டு முக்கியமான வேலை என்னது, கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ரொட்டி குழக்க இந்த சட்டியில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். இங்கே பாருங்கள் இந்த சட்டி எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இருந்தாலும் முட்டை ரொட்டி என்றபடியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா மாவு எண்ணெயில் ஊற விடணும். இப்படி சுற்றி வர எண்ணெயை ஊற்றி விடுங்க நல்லா. இப்போ ஒரு மூடி எடுங்க. இப்போ நாங்கள் வெங்காயம், உள்ளி, கிழங்கெல்லாம் நல்லா கழுவி எடுப்போம். இஞ்சியையும் உள்ளியையும் நல்ல பேஸ்டாக இடிச்சது. இப்போ அடுத்தது இஞ்சியும் உள்ளியும் இடித்து நல்ல பேஸ்ட் மாதிரி இடிச்செடுக்கணும். இடிச்செடுத்து அதையும் போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இறைச்சி கறிக்குரிய முழு உப்பும் இறைச்சியில் தான் போட போகிறோம். அப்போ அதனால் தேவையான அளவு ஃபுல்லாக உப்பை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேசிக்காவை எடுத்து 2 வெட்டிட்டு தேசி சாறு கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு ஊற விடுங்க. இன்றைக்கி மிஸ் ஆன கருவாப்பட்டை இருக்குது தானே, அந்த கருவாப்பட்டையை இஞ்சியும் உள்ளியும் இடிக்கையே சேர்த்து இடிச்சிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். கறியும் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக வரும். மாட்டிறைச்சி கறி எப்பயுமே உரைப்பாக இருக்கணும். 2 3 இந்த வெயிலுக்குள்ள இப்படி சாப்பிட்டா இன்னொன்று 5 காணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்தளவில் மாட்டிறைச்சி கறி நல்ல உரைப்பாக இருக்கணும். மிக்ஸ் பண்ணுங்க கஜன்.
ஆரம்பியுங்கள். ஓகேயா? கையை கழுவுங்க நல்லா. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கட்டியாக எடுப்போம். இப்போ முதலாம் பால் ரெடி. இப்போ அடுத்தது ரெண்டாம் பால் எடுப்பேன். ரெண்டாம் பாலை வடிச்செடுத்தாச்சு. சரி, இப்போ முக்கியமான வேலையெல்லாம் முடிஞ்சு இனி நாங்கள் அடுப்பை பற்ற வைப்போம். இறைச்சி கறிக்குரிய சட்டியை அடுப்பில் வச்சிடுவோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். கடுகு, வெந்தயம், சீரகத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். மாற்றத்துக்கு அன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்லா இருக்கு. உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவேன். நல்லா எண்ணெயில் வதக்கி விடுவோம். மாற்றச்சி கறி வைக்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, இது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இறைச்சியை சேர்த்துக்கொள்வோம். இப்போ கறியை கிளறக்கூடாது, அப்படியே தம் போட்ட மாதிரி மூடி வச்சிருவோம். இப்போ நாங்கள் மூடி வச்சிருவோம். வாசம் ஒன்று வருது, புகைக்குதா இல்லை கருகுதா? திறந்து பாப்போமா? நாங்கள் நல்லா கிளறி விடுவோம். எங்கடத்து உள்ள தேவையான சரக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. அப்போ அதால் இறைச்சி கறிக்கு கடைசியாக அந்த இறைச்சி சரக்கு போடணுன்ற அவசியம் இல்லை. ரெண்டாவது பாலை விட்டு நல்லா கிளறிட்டு இனி மூடி வச்சு அவிய விட்டால் சரி. தேங்காய் பால் விட்ட உடனே உங்களுக்கு விருப்பம் வேண்டா ஒரு உருளைக்கிழங்க சேர்த்துக்கொள்ளுங்க. அவிஞ்சி வரைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை எங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணாமண்டா சேர்க்க வேணாம். இப்போ நல்லா கிளறிடுவோம். அவியுமா அவியாதான்னு பயப்படாதீங்க, நல்லாவே அவிஞ்சி வரும். அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடுவோம். இப்போ நாங்கள் ரெண்டாவது பாலை ஊற்றி இறைச்சியை அவிய வச்சுருந்தோம். இப்போ இறைச்சி ஒருக்கா திறந்து பார்ப்போம் அப்படி இருக்காண்டு. வாசனை மூக்க துளைக்குது, பார்க்க ஆசையாக இருக்குது, நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற முதலாவது தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். சரி, இனி இப்படியே இறக்கி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். இதுக்கு மேலே நாங்கள் அடுப்பில் வச்சிருக்க கூடாது. எடுத்துட்டோம். இப்போ எல்லாரும் முட்டை ரொட்டிக்கு பச்சை முட்டையை போட்டு செய்கிறது. இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக முட்டையை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த ரொட்டி எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ அதுக்கு முதல்ல சட்டியை வச்சிருவோம் அடுப்பில். இப்போ சட்டிக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்தது ஒரு கரண்டி தூள் சேர்த்துக்கொள்ளுவோம், மிளகாய் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சரி, இதோட ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கிற முதலாவது தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு கொஞ்சம் மட்டுங்கண்டா காணும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டு இதுக்குள்ளே நாங்கள் முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்லா கிளறி உடைச்சி விடுவோம்.
இனி அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டு நல்லா கிளறி கொண்டே இருங்க. சூட்டில் அப்படியே அவிஞ்சு வரட்டும். இப்போ இதை நாங்கள் இறக்கி வச்சுட்டு இனி ரொட்டியை ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க மாவை ஊற வச்சே போல சாஃப்டாக வந்துட்டு. நல்லா சப்பாத்தி கட்டையால் அப்படி நல்லா தட்டி எடுங்க. இப்போ பாருங்க நாங்கள் ரொட்டிக்கு தட்டி எடுத்துட்டோம். அதில் நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நிறைய பேர் முட்டை ரொட்டியை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வாங்க. நான் வந்து நிறையவே வித்தியாசமாக செய்கிறேன். நான் அந்த வீடியோவும் ஒரு நாளைக்கு போடுறேன். இதையும் ஒருக்கா நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலால் சீஸை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி கொள்ளுங்க. இங்கே சாரிக்கு ஃப்ளிக் பண்ணுற மாதிரி இப்படி சுற்றி கொள்ளுங்க. நல்லா சுற்றிட்டு மற்ற பக்கம் திருப்பி வச்சுட்டு இப்போ நாங்கள் மெல்ல மெல்லமாக தட்டி எடுப்போம். இப்படி நல்லா உருட்டி எடுப்போம். கொஞ்சம் மேலால் எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் நல்லா அப்படியே அமர்த்தி எடுங்க. சரி, ஓகே. இப்போ ரொட்டி ரெடி ஆகிட்டு. என்ன ரொட்டி சொத்தியாக இருக்குன்னு யோசிச்சிடாதீங்க. இன்றைக்கு என்ற ரொட்டி அப்படி தான் வந்திருக்கு. இப்போ நாங்கள் ரொட்டிக்கல்ல அடுப்பில் வச்சிருவோம். இப்போ ரொட்டிக்கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு அதில் நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். முக்கியமான பொருள் எல்லாம் விட்டுட்டு தான் வருவோம். இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற முட்டை ரொட்டியை போட்டு சுட்டெடுப்போம். இப்போ ஒரு சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துட்டு இங்கே பாருங்கள், சைட்டான பார்க்க தெரியுது. இப்போ மற்ற பக்கம் நாங்கள் திருப்பி போட்டுருவோம். இப்போ இரவு நேரத்தில் இந்த ரொட்டியும் மாற்றச்சு கறியும் செம்மையாக இருக்க போகுது. அதே மாதிரி முட்டை ரொட்டியும் ரெடி. இப்போ அந்த ரொட்டியை கீழே இறக்கி வச்சிருவோமா? இப்போ பாருங்க முட்டை ரொட்டி எப்படி வந்திருக்கண்டு. நல்லா உள்ள முட்டை சீஸ் எல்லாம் நல்லா அப்படியே சேர்ந்து அவிஞ்சி வந்திருக்கு. இப்போ பாருங்க முட்டை ரொட்டி அப்படி நல்லா அவிஞ்சி வந்திருக்கு. இப்போ நாங்கள் முட்டை ரொட்டியில் ஒரு பாதியை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் எங்களோட கறியை ஒருக்கா திறந்து பார்ப்போம். நாங்கள் தேங்காய் பால் விட்டதுக்கு பிறகு கறியை கிளறையில் அப்படியே மூடி வச்சுட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் தேசி புளியை எப்பயுமே விடணும். இப்போ தேசி புளியை புளிஞ்சிடுவோம். நல்லா கிளறிட்டு எடுத்து இப்படி முட்டை ரொட்டிக்கு மேலே ஓகே. இப்போ ரெடி. சுவையான முட்டையும் சீஸும் போட்ட ரொட்டியும் அதோட மாற்றச்சு கறியும் தயாராகிட்டு. இங்கே பாருங்கள் இப்போ எப்படி இருக்குண்டு. இதில் நாங்கள் ஒரு இறைச்சி துண்டு எடுத்து வச்சுட்டு உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டை கட்டாயமாக இருக்க முயற்சி செய்து பாருங்கள். இது போல் இன்னொரு சமையல் காணொளியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.